பிரதி பிரபல இயக்குனர் சங்கரின் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி முடக்குவதாக அமலாக்கத்துறை திடீரென அறிவித்தது. அவரது எந்திரன் படத்தின் திரைக்கதை மற்றொருவரின் கதை என்பதால் காப்புரிமை விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து அவரது சொத்துக்களை முடக்குவதாக அமலாக்கத்துறை அறிவித்திருந்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இயக்குநர் சங்கர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தனிநபர் புகார் வழக்குக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சொத்துக்களை விடுவிக்குமாறும் அமலாக்கத்துறை திடீரென அந்த சொத்துக்களை முடக்கியதற்கு முகாந்திரங்கள் இல்லை என்று கூறி அமலாக்கத்துறையின் முடக்கிய சொத்துக்களை விடுவித்து அதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்து ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறது. தனிநபர் புகார் வழக்குக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சொத்துக்களை முடக்கியிருக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. எந்திரன் திரைப்படத்தின் கதையானது மற்றொருவருக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டு அது தொடர்பாக காப்புரிமை விவகாரத்தில் அந்த சட்டப்படி வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை திடீரென இயக்குனர் சங்கரின் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையா சொத்துக்களை முடக்குவதாக கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் சங்கர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது தமது சொத்துக்கள் முடக்கப்பட்டதற்கும் காப்புரிமை விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கு விசாரணைக்கும் இடையே உரிய ஆதாரங்கள் அடிப்படை முகாந்திரங்கள் நிரூபிக்கப்படாத சூழ்நிலையில் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது தவறு என்று இந்த வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையில் தனிநபர் புகார் தொடர்பான வழக்கில் சொத்துக்களை முடக்குவதற்கு தடை விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அமலாக்கத்துறை இந்த இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை முடக்கியதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அமலாக்கத்துறையின் அந்த சொத்துக்களை முடக்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனால் இயக்குநர் சங்கரின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்படுகின்றன. ஆனால் காப்புரிமை விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையானது ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறது.